பத்திரிகையாளர் திரு சபீர் அகமது இணைகிறார். வணக்கம் சபீர். அன்புமணி ராமதாஸை செயல் தலைவராக்கிவிட்டு ராமதாஸ் மீண்டும் தலைவராக பொறுப்பேற்றுள்ளார் பாமகவிற்கு. இந்த அரசியல் நகர்வை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, எப்படி பாக்குறீங்க? அந்த கட்சிக்குள்ள சீனியர் ராமதாஸ் அவர்களுக்கும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு என்பது முற்றி இருக்கிறது. தலைவர் பதவியிலிருந்து திரு அன்புமணி ராமதாஸை நீக்கி அவரை செயல் தலைவராக ஆக்கியிருப்பதும், அதே போல தற்போது தலைவர் பதவியில் நானே இருக்க போகிறேன், நானே தொடரப் போகிறேன் அப்படின்றத திரு ராமதாஸ் அவர்கள் அறிவித்திருப்பது அப்படின்றது கட்சிக்குள் ஒரு பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த பொதுக்குழுவின் போதே நம்ம பார்த்தோம். அந்த வெளிப்படையாகவே மேடைகள்ல அந்த மேடையில நடந்த விஷயங்கள் அதனுடைய ஒரு நீட்சியாக தான் இந்த டெவலப்மெண்ட்டும் இருக்கிறது அப்படின்றத பார்க்கிறேன். பொதுவாக கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பேச்சு என்னன்னா, திரு ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் கூட்டணி குறித்து இருக்கக்கூடிய முரண்பாடுகள், டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், அதே போல கட்சியுடைய செயல்பாடுகள் குறித்தும் ஒரு சில அதிருப்தியை தொடர்ந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். ஆனால் மருத்துவர் ராமதாஸ் அதை பொருட்படுத்தாமல் சில விஷயங்களை அவர் செய்திருப்பது அவருக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருந்து கொண்டிருந்துச்சு இருவருக்கும் இடையே. தற்போது அதனுடைய ஒரு நீட்சியாக தான் இந்த அறிவிப்பும் வந்திருக்கிறதாக பார்க்கிறேன். குறிப்பாக அதிமுகவுடன் கூட்டணி வேண்டும் என்று சீனியர் ராமதாஸ் விரும்புவதாகவும், அதே போல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிஜேபி உடனான அந்த கூட்டணி இருக்க வேண்டும், தொடர வேண்டும் அப்படின்றதையும் அவர் விரும்புகிறார். அவருக்கு ராஜ்யசபா பதவி கிடைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம சமீபத்துல அந்த வக்ஃப் மசோதாவில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோ அல்லது ஆதரவு தெரிவித்தோ வாக்களிக்காமல் அப்சைன் செய்திருப்பதும் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக கட்சிக்குள் ஆகியிருக்கிறது. ஆகவே அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த டெவலப்மெண்ட்டை பார்க்கிறேன். குறிப்பாக தலைவராக யார் செயல்பட வேண்டும், தலைவராக இருந்தால் மட்டும்தான் சில முடிவுகளை எடுக்க முடியும் அப்படின்னும் போது அதற்கு அந்த விஷயங்களை இப்போ தற்போது நானே பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்ற ஒரு மெசேஜை தான் திரு சீனியர் ராமதாஸ் அவர்கள் கன்வே பண்ணியிருக்கிறதா பார்க்கிறேன். இதற்கு அன்புமணி ராமதாஸுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? ஏன்னா இது இரண்டாவது முறையாக வெளிப்படையாக ஒரு பிரச்சனை என்பது வருகிறது அப்படின்னும் போது தற்போது அன்புமணி ராமதாஸ் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறார், அவர் கட்சியிலிருந்து வெளியேறுவாரா அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஸோ இந்த அறிவிப்பு அப்படின்றது ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த பிரச்சனை தொடர்பாக அது இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்ற இருந்தாலும் இது எங்க போய் முடியும் அப்படின்றது தான் தற்போது நம்ம கூர்ந்து கவனிக்கணும். ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணியில் இப்போ சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளே இருக்காங்க. 2024 தேர்தலில் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு பாஜகவோட கூட்டணி வைக்கும்பொழுது தோல்வி ஏற்படுது. இப்போ அதிமுகவும் பாஜகவும் மீண்டும் கூட்டணி வரக்கூடிய ஒரு சூழலில் பாஜக கூட்டணி குறித்து கேட்கும்போது நான் இப்போ தான் தலைவராகியிருக்கேன் அப்படின்னு ராமதாஸ் சொல்கிறத நம்ம இந்த அரசியல் களத்தில் எப்படி பார்க்குறது? அதாவது ராமதாஸை பொறுத்த வரைக்கும் கூட்டணி என்பது அவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ண மாட்டார். அவருடைய பார்கெனிங் ஸ்டைல் அப்படின்றதே முற்றிலும் வேறு விதமாக இருக்கும். கடைசி வரை அவர் தொடர்ந்து அந்த சீட்ஸ் குறித்து பேரங்களும், அதே போல கூட்டணியில் கூட்டணிக்கு அவர் உள்ள வரார் அப்படின்னா மேக்சிமம் அவரால் என்னென்ன விஷயங்களை எல்லாம் கட்சிக்காக எடுக்க முடியுமோ, பயன்பெற முடியுமோ அந்த விஷயங்களை எல்லாம் அவர் கூர்ந்து கவனித்து அதன் அடிப்படையில் தான் முடிவு எடுப்பாரு. இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பாஜக ஒரு விதமான அவசரத்தை காட்டுகிறது, அதிமுகவுடனான கூட்டணிக்கு அவங்க போறதை விரும்புறாங்க அப்படின்னும் போது முன்னாடியே போய் நாம கூட்டணியில் அமர்வது சரியாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி என்பது அவருக்கு இருக்கிறது. அது அவருடைய ஸ்டைலும் கிடையாது. அதே மாதிரி அவருடைய பார்கெனிங் ஸ்டைல் முற்றிலும் வேறு. கடைசி நிமிடம் வரை அவர் எந்த கூட்டணிக்கு போகிறார், என்ன முடிவுகளை எடுக்க போகிறார் அப்படின்றத இன்னும் அவர் வெளிப்படையாக சொல்ல மாட்டாரு. அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தற்போது என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக இன்னைக்கு அதிமுகவோட கூட்டணி சேர வேண்டும், அதை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த 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 விஷயங்களை செய்து முடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்கும்போது அது சம்பந்தமாக ஒரு மிகப்பெரிய கருத்து வேறுபாடு அப்படின்றது மருத்துவர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் தற்போது நானே தலைவராக இருந்து கொண்டு இந்த முடிவுகளை எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்ற ஒரு மெசேஜை, ஒரு ஸ்ட்ராங் மெசேஜை அவர் கன்வே பண்ணியிருக்காரு. இதுல அன்புமணி ராமதாஸ் அவர்கள்
செயல் தலைவராக நான் அவரை நியமித்திருக்கிறேன் அப்படின்னா அவர் செயல் தலைவராக செயல்படுவதற்கு அவர் விரும்புகிறாரா அப்படின்றது இன்னொரு கேள்வியாக இருக்கிறது. இன்னும் அன்புமணி ராமதாஸுடைய ரியாக்ஷன் வராத பட்சத்துல நாம் அதை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்றது இருக்கு. ஏன்னா இது பேசி எடுக்கப்பட்ட முடிவா அல்லது தன்னிச்சையாகவே திரு சீனியர் ராமதாஸ் அவர்கள் எடுத்து ஒரு முடிவை எடுத்து அறிவித்திருக்கிறாரா? இது எப்படி வந்து கட்சியினர் மத்தியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், குறிப்பாக அன்புமணி மத்தியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். கண்டிப்பா. தொலைபேசி வாயிலும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி திரு சபீர்.